ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபேக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் மீட் 2 தான் கைஸ் வந்து ப்ளே பண்ண போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து டனல் எஸ்கேப் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப் தான் கைஸ் வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல்லை ஆனில் போட்டுருங்க. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. இப்போ இது உள்ள எதனா இருக்கான்னு பார்க்குறேன். ஒன்றும் தரமாட்டுக்கிறானுங்களே. சரி, இங்கே குதிப்போம். இங்கே எதனா ஒரு பொருள் இருக்கணும், இல்லைனா வச்சுக்கோ டென்ஷன் ஆகிடுவோம். சொல்கிறதுக்குள்ளே என்னது இது மெட்டல் கட்டிங் கொடுத்துட்டானுங்க, போடு வேறு மாதிரி. ஓகே, வேறு எதனா ஒரு பொருள் இருக்கான்னு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. கொடுத்ததே ஒரு பொருள், இல்லை வேறு இன்னொரு பொருள் வேறு தருவானுங்களா அவனுங்க. சரி, ஓகே கைஸ். இப்போ இந்த மெட்டல் கட்டிங் எடுத்து இதில் போட்டு வச்சுருவோம். போடுறாங்க. நம்ம போய் இப்போ ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரணும். ஏற்கனவே குண்டன் வெளியே தான் நடந்துன்னுக்கிறான். சரி, ஓகே. ஐடி கார்டு எங்கே இருக்குது? ஏதோ இருக்குது. இந்த பண்ணியை ஷாக்கு கொடுத்தா போதும். எங்கே தப்பிச்சிச்சு போலுது. நான் வச்ச ஸ்டன்னில் யாருன்னா தப்பிக்க முடியுமா? வாயப்பாரு. சரி, ஓகே கைஸ். இப்போ அப்படியே கீழே போயிடுவோம். செக்யூரிட்டி ஏதோ ஒரு இது இருக்குது. இப்போ ஓகே. இப்போ இந்த டோர்லாம் அன்லாக் ஆகிருக்கும். நம்ம வந்து இதை கீழே போட்டுட்டு வந்து பார்ப்போம். இப்படி கீழே போட்டுப்போம். ஓப்பன் பண்ண வேணாம், ஏன்னா ஓப்பன் பண்ணுற மிஸ்டர் மீட் வருவான். அதனால் பொறுமையாக இங்கே இந்த இதுவெல்லாம் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணுறோம். இது என்னது ஒளியிருக்கு. சரி, ஓகே கைஸ். இங்கே ஒரு பண்ணிக்குது. ஓகே, இது என்னது சிடி. ஓகே, வேறு மாதிரி சிடி கொடுத்துட்டான். இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது? டால ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இந்த பண்ணியை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது கைஸ். பண்ணியாமானாலும் வேலை உண்டுன்னு பார்த்தா சீட்டு கட்ட விளாண்டுக்குது. யாரு போடு இதுக்கு ஒன்று. அவன் என்ன பிரச்சனையில் இருக்கிறான், இது என்ன சீட்டு கட்ட விளாண்டுக்குது. சரி, ஓகே கைஸ், போவோம். வேறு என்ன பொருள் இருக்கா? இங்கே இல்லை இருக்கா? இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்டா அப்போ எதுக்குடா அதெல்லாம் தரீங்க? டேய், ஒன்றும் இல்லை கைஸ். இதுலேயும் ஒன்றும் இல்லை. டேய், டோனட்டெல்லாம் வச்சுக்கிறானுங்க. மறுபடியும் செக் பண்ணுவோம். எதனா இருக்கும், விட்டு போனாலும் போவேன். ஒன்றும் இல்லை கைஸ் இதில். அப்போ எதுக்குடா அதெல்லாம் தரீங்க? டேய், சரி, ஓகே. கீழே வந்தா பண்ணி அது பாட்டுன்னு போயின்னுக்குது. அப்போ கூட சிகரெட் வச்சுன்னுக்குது கைஸ். சரி, இப்போ இந்த கார்டு எடுத்துகிட்டு போய் இல்லை இது பண்ணிடுவோம். நம்ம அப்படியே இந்த மெட்டல் கட்டிங்கை சேர்த்து எடுத்துன்னு போயிடுவோம். சரி, இப்போ நேராக போனால் மிஸ்டர் மீட் அது உள்ளே தான் இருப்பான். நம்ம அப்படியே சுற்றிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம அப்படியே இங்கே வந்துடுவோம். சரி, ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ வந்து மேலே போகலாம். மேலே போயிட்டு இப்போ இந்த டோருக்கிட்ட பார்த்தா ஒரு போலீஸ் இருப்பான். இந்த போலீஸ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இவன் பேர் வந்து ஆண்ட்ரூவான். நான் வந்து தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் மீட்டை பிடிச்சாலும் அவன் தானே அவன். சரி, ஓகே. இவன் வந்து ஒரு ஐடியா சொல்கிறானா கைஸ். அது வந்து என்ன ஐடியானா, இவன் வந்து கண்ட்ரோல் ரூமில் இருக்க இதுவெல்லாம் டிஆக்டிவேட் பண்ண சொல்லலாம். அப்போ தான் அந்த லாக்லாம் ஓப்பன் ஆகுமா ஜெயிலு. அது வந்து நம்ம செய்யணுமா, இவன் செய்ய மாட்டானா. இவன் ஏதோ கொடுக்குறான். சரி, ஓகே. இந்த பொருள் ஒன்று யூஸாக இருக்குன்னு சொல்லலாம். கிராங்க் இவன் எடுத்து வச்சுங்கிறான் பாருங்க. இதை தான் நான் அம்மா நேரமாக அங்கே தேடுறேன். சரி, ஓகே. இதை ஓப்பன் பண்ணிப்போம். கிராங்க் அங்கே தேடின்னு தான் இவன் வச்சுக்கிறான் பாருங்க, முட்டா பையன். சரி, ஓகே. வந்துட்டோம். சரி, எங்கடா இது போட்டேன்? எட்டி பார்க்குறான் பாருங்க. தம்பி, கை உள்ளே போடா, வரல கட் பண்ணுறேன். சரி, ஓகே கேஸ். இவன் தான் நம்மளை காப்பாற்றணும். இவனாவோ நம்பிக்கை இவன் பிளானா நம்ம தான் செய்யணுமா? யாரா இவனுங்க? சரி, ஓகே கேஸ். இப்படி வந்தா இங்கே ஒரு மெட்டல் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணுறோம். இது ஓப்பன் பண்ணிடுவோம். அப்படியே நான் மிஸ்டர் மீட் வந்தால் அப்படியே இது பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு இது என்ன வேணும்னா, எனக்கு சிமெண்ட்டு மூட்டை வேணும் சொல்கிறதுக்குள்ளே ஐயோ வந்துட்டான்டா. கன்று வேறு எடுக்கிறாங்க அவன் வேறு. சரி, ஓகே. அவனை இப்படி வர வச்சுட்டு போய்டும். டேய் மொட்டை மண்டை, டேய் ஓடா. ஐயோ வந்துட்டான்டா. ஆஹா, 1 2 3 சொல்லி அடிக்கிறான்டா. டே ஓடுறா. அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு வரான். இங்கே தான் வரான். ஓகே, இங்கே என்ன இருக்குது? இப்போ ஒரு பெட்ஷீட் இருக்குது கைஸ். இந்த பெட்ஷீட் யூஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம அப்படியே இந்த மெட்டல் கட்டிங் எடுத்துகிட்டு இங்கே போட்டு வச்சிடும். அவன் நம்மளுக்கு இங்கே தான் யூஸ் ஆகும் இது. அதனால் இங்கே போட்டு வச்சிடும். தம்பி இங்கே ஏறலாம். இப்போ நம்ம போய் ஒரு சிமெண்ட்டு பவுட்ரு ஏதோ வேணும் கைஸ். அதை போய் நான் இப்போ தேடணும். எங்கடா வச்சுக்கிறீங்க? இங்கே இல்லை. சரி, இப்போ இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ மொட்டை மண்டை இங்கே தான்டா பார்த்துட்டாங்க கைஸ். ஓடுறா வரான்டா. ஆஹா, ஓடுறா டேய்.
ஓகே கைஸ், இங்கே எதனா இருக்கான்னு பார்க்குறேன். முட்டா பையன் அச்சு வச்சிட்டான் பாருங்க கைஸ். ஆஹா மொட்டை மண்டா டே, உனக்கு என்னடா இதெல்லாம் உனக்கு வேலை? சிமெண்ட் பாக்கெட் கச்சிச்சு போடு. ஐயோ எறாடே டக்குன்னு. ஆஹா வந்துட்டானே, ஓரா ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. நான் அச்சிட்ருப்பான். இப்போ இந்த சிமெண்ட் பாக்கெட் எதுக்குன்னா, ஒரு இடத்துல கோடு ஒன்று இருக்கும், அதை என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறேன் இருங்க. சரி, இப்போ அந்த சிமெண்ட் பாக்கெட் வச்சு தான் நம்ம ஒரு கோடை இது பண்ண போகிறோம். சரி ஓப்பன் பண்ணுறா. சரி ஓப்பன் பண்ணுறா. சரி ஓகே, இதில் போட்டுருவோம் இப்போ. சரி இப்போ இதில் வந்து என்னன்னா, இது முட்டா பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவானுங்க, டோனட் சாப்பிட்டு இதில் வச்சுருப்பானுங்க. அந்த எண்ணெய்க்காரை வந்து இதில் ஒட்டிடுவோம். அது சிமெண்ட் போட்டால் அந்த இது இருக்கும். இப்போ அந்த 3 கோடில் தான் சரியான கோடு இருக்குது. சரி ஓகே, இப்போ அப்படியே மெட்டல் கட்டிங் எடுத்துகிட்டு போய்டும். எல்லாம் மெட்டல் கட்டிங்க. சரி ஓகே கைஸ், இப்போ அப்படியே மெட்டல் கட்டிங் எடுத்துகிட்டு அப்படியே இப்படி போய், ஏன்னா இது உள்ளே தான் ஒரு மெட்டல் கட்டிங் இது யூஸ் ஆகும், லாக்கரு. சரி ஓகே, இப்போ வந்து 8 ஏன்டா போடுறேன், 8 இல்லை 5 2 3. இப்போ இதுதான் சரியான கோடுன்னு நினைக்கிறேன். 3 வாட்டி தான் சான்ஸு, இல்லைன்னா அலாரம் வச்சிடும். சரி 3 5 2 இது கரெக்டா? ஐயோ இதுவும் இல்லையா? ஆஹா அவன் வருவானே. ஆஹா இப்போ இதுதான் கரெக்டான கோடுன்னு நினைக்கிறேன். 5 2 5 3 கரெக்டா? இதுவும் இல்லையா? ஆஹா அலாரம் வேறு அடிக்குதே. இப்போ 2 3 5 கரெக்டா? ஐயோ இதுவும் இல்லையா? அப்போ என்னடா கோடு டே, அவன் வேறு வந்துடுவான்டா. ஐயோ வந்துட்டானா? ஆஹா எதனா கோடு போடுவோமே, தப்பி கூட முடியாது. ஆஹா அண்ணா என்ன விட்டுருண்ணா. ஐயோயோ ஆடாடு, வாட்டி அடிக்கிறேன்டா. மிஸ்டர் மீட்டிக்கிட்ட வாட்டி அடி வாங்குறேன். சரி ஓகே, வந்தாட்டம் எங்கேயோ போட்டு அடைச்சி வச்சிட்டான். சரி இந்த லாக்கர்லலாம் என்ன இருக்கான்னு பார்க்கலாம். எதுவும் இல்லை. சரி ஓகே, இதில் என்ன எதுவும் தப்பிக்க முடியாது போல இது. இதில் என்ன இருக்கா? இதில் என்னது இது நவுத்துற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே எதனா வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் இல்லையா? இப்போ எங்கடா போகிறது? இருங்க, மேலே ஏறுற மாதிரி இருக்குது. அப்போ மேலே ஓகே, என்னன்னாலாம் வழி வச்சுக்கிறானுங்களோ தெரில. சரி இப்போ நம்ம அப்படியே இது போய் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு எங்கேருந்துடா குதிக்கிறது? மிஸ்டர் மீட் எங்கன்னா ஆளும் இல்லை. சரி இப்போ அப்படியே போய்டுவோம். மொட்டத்தலை என் கரெக்டாக வந்து அடிச்சிட்டான். சரி கைஸ், இதெல்லாம் அடைச்சி வச்சுட்டுக்கிறான். சரி இப்போ வந்து இப்போ இங்கே இருப்பானா இல்லையான்னு தெரில. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த டோர் வழியாக போய்டும், ஏன்னா அங்கே தான் இருப்பான் அவன். சரி இப்போ வந்து எங்கே இருக்கான்னு வேறு தெரில. சரி இப்போ அதே இதில் போய் நம்ம வந்து கோடை கிராக் பண்ணுவோம். கரெக்டான கோடே தெரில கைஸ், என்ன பண்ணுறது? சரி வந்தாச்சு, கதவு சாத்துவோம். ஃபஸ்ட்டு கதவு சாத்திட்டு இப்போ கரெக்டாக போடும். இப்போ 2 கரெக்டாக. ஆடாடே என்னடா கோடு? இப்போ மறுபடியும் 5 3 2 மறுபடியும் போடுறேன். ஆஹா கடுப்பேற்றுறானுங்களே. மறுபடியும் இல்லை 2 5 3 இப்போ கரெக்டாக இருக்கும். என்னடா கோடு அப்போ? ஆஹா 3 5 2 ஆஹா இதுவும் இல்லையா? அவன் வேறு வந்துடுவான்டா டேய், ஒழுங்கா டே. ஆஹா வேறு கோடு வேறு கிளிச் ஆயிடுச்சான்னு கூட தெரில கைஸ். இது 3த்துல தான் கோடு இருக்குது, ஆனால் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நானும் அழுத்துறேன். ஆஹா வர மாதிரியே இருக்குதே. 2 5 3 இதுவும் போட்டு பார்த்துட்டேன், இதுவும் வரல. மறுபடியும் 5 2 ஐயோயோ கன் எடுத்துட்டான்டா. என்னடா சவுண்டுன்னு பார்க்கறதுக்குள்ள மிஸ்டர் மீட் வந்துட்டான். சரி இப்படி ஒழிஞ்சுப்போம். ஆஹா வர அச்சிருவானே. ஆஹா இந்த பண்ணி வேறு சீட்டு கட்டாலான்னு. ஐயோ வந்துட்டான்டா, ஓரா. ஆஹா க்ரௌட் பட்டன்லேருந்து ஏஞ்சி அப்பா ஒரு வழியாக தச்சாச்சு. ஆஹா டேய் தடியா, என்னால் பிடிக்க முடியாதுடா. வாடா கீழே வாடா. ஜஸ்ட்டு மிஸ்ட் இல்லைன்னா இன்னொரு அடி வாங்கியிருப்பேன். டேய் பண்ணி ஒழுங்காக ஓடிடு. நான் கசாப்பு கடைக்காரனை பற்றி தெரியும்ல. ஆஹா இப்போ வந்து அதை நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இப்போ வந்து
இதில் வந்து நம்மளுக்கு வந்து பெட்ஷீட்டு வேணும். ஏன்னா மேலே கிராங்க் போட்டிருக்கோம்ல, அங்கே யூஸ் ஆகுது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பெட்ஷீட் எடுத்துப்போம். சரி இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு, ஐயோ ஐயோப்பா இந்த பன்னிங்க வேறு, இந்த பன்னி தொல்லை வேறு தாங்க முடியல கைஸ். இந்த பன்னிங்களுக்கு இருங்க, ஒன்று செத்துச்சு. சரி இந்த பன்னிங்களுக்கு ஸ்டன்னு கொடுக்கணும் இருங்க, ஷாக்கு குத்தாதான் இதுங்களாம் அடங்கும். சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு கச்சிச்சு. இப்போ இது போய் எடுத்து போட்டுக்கணும். ஆமாவா கன்று இருக்குதா என்ன இந்த இதுவில்? சரி ஓகே கைஸ், இப்போ எந்த வழியாக போகணும்? இது வந்த வழின்னு நினைக்கிறேன். சரி நம்ம அப்படியே இந்த வழியில் தான் போகணும் போல, இது எனக்கே குழம்புது கைஸ். சரி இப்போ போய் இதை போய் மேலே வைக்கணும். இது மாதிரி இன்னும் 2 பெட்ஷீட்டு நம்மளுக்கு வேணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தரவா கதவை இங்கே வச்சாச்சு. இன்னும் 2 பெட்ஷீட்டு நம்மளுக்கு வேணும். இன்னொரு பெட்ஷீட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணோம்ல, மெட்டல் கட்டிங், அந்த லாக்கர் உள்ள இருக்குது. இப்போ இன்னொரு பெட்ஷீட்டை தான் அலைய விடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மிஸ்டர் மீட்டு இன்னும் ஆளை காணுங்க. சரி நம்ம போய் அப்படியே தைரியமாக எடுப்போமே, இது உள்ள தான் நினைக்கிறேன். அந்த பனி சவுண்டு இது பண்ணாலே அவன் கரெக்டாக வந்துடுவான் கைஸ். சரி ஓகே, இன்னொரு பெட்ஷீட்டு எடுத்தாச்சு. சரி நம்ம அப்படியே இந்த வழியிலே போயிடுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மணாலும் அந்த பன்னி சவுண்டுக்கு அங்கே தான் இருப்பான். சரி இங்கே வேணாம், நம்ம அப்படியே சுற்றிட்டு போயிடுவோம். இந்த டோர் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி வந்தாச்சு, நம்ம அப்படியே இந்த பன்னியா. சரி ஓகே கேஸ், இப்போ வந்து 2வது பெட்ஷீட்டையும் இங்கே வைக்க போகிறோம். 2வது பெட்ஷீட்டு வச்சாச்சு. இப்போ 3வது பெட்ஷீட் எங்கே இருக்குன்னா ஜெயிலில் இருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ். போய் தேடி பார்ப்போம் எங்கே இருக்குது. ஜெயில் எங்கடா இருக்குது? ஜெயிலு. சரி ஓகே, இப்போ ஜெயிலுக்கு வந்தாச்சு. இந்த 2 பன்னிங்க வேறு ஐயோயோ ஓடி வருது. சரி ஓகே, இப்போ அப்படியே மேலே போயிட்டு இங்கே எதனா இருக்கான்னு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. எங்கடா டேய், இது உள்ள எதனா இருக்கான்னு பார்க்குறேன். இதில் இல்லை. இன்னொரு பெட்ஷீட்டு எங்கடா வச்சுருப்பீங்க சொல்கிறதுக்குள்ளே தோக்குது, ஒயிட் பெட்ஷீட்டு. சரி ஓகே, மொட்டை தலையை வேறு வந்துட்டான். நம்ம அப்படியே இப்படி போயிடுவோம். இங்கே எதுனா இருக்கா? இங்கே வேறு நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் கட்டு வேறு வேணும். அது வேறு பார்க்குறதுக்குள்ளே மொட்டை தலையை வேறு வந்துட்டான். சரி தம்பி, கசாப்பு கடை வேறு வந்துடான், ஓடிடு, நிற்காதாங்க. சரி ஓகே கேஸ், இப்போ 3வது பெட்ஷீட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இது போய் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருவோம். அப்பா தப்புன்னு வச்சாங்க கேஸ் வந்து, ஆனால் கசாப்பு கடைக்காரன் இந்த ஃபஸ்ட் இதில் அது வேறு. இப்போ நான் அந்த கோடு வேறு கிராக் பண்ணணும். சரி ஓகே, இதெல்லாம் இப்போ நம்ம வந்து கயிறு மாதிரி கட்டியாச்சு. இப்போ நம்ம அப்படியே கீழே போயிடலாம். போடா கீழே போடா, வந்தாச்சு. இப்போ கீழே வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ரூமோடைய சாவி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து அந்த சாவி எங்கே இருக்குது? இங்கெல்லாம் என்ன ஒளிர் வேணும் அதெல்லாம். சரி ஓகே, ஏதோ இருக்குது கைஸ். இதில் என்ன இருக்கா? இதில் என்ன இருக்கா? இதோ இருக்குது, பீட்டா செக்யூரிட்டிக்கு. சரி கச்சிச்சு. இது என்னடா? ஷார்ட் கன் ஆமும். ஷார்ட் கன் அவன்கிட்ட இருக்குடா, எங்கடா இதில் இது பண்ணுறது? சரி ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து பீட்டா செக்யூரிட்டிக்கு வந்து கச்சிச்சு. இப்போ வந்து டாக்குமெண்ட் படிக்கிறதுலலாம் இல்லை. சரி இப்போ நம்ம அப்படியே இந்த பீட்டா செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் இதுவாண்ட போட்டுருவோம். மிஸ்டர் மீட் எல்லாத்தையும் அச்சு வச்சுக்கிறாங்க கைஸ். அங்கே இருக்கிறாங்க தடியன். சரி இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், அவன் பாட்டு நின்றுக்கிறான். சரி ஓகே, இப்போ இது நம்ம இங்கே தான் யூஸ் ஆகுது, நம்ம அப்படியே இங்கே போட்டு வச்சுப்போம். டேய் குண்டா டேய். சரி ஓகே, அவன் பாட்டுன்னு போகிறான், அவனை எதுக்கு வீணா வம்பு எடுத்துக்குன்னு. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பாக்ஸ் கட்டுற ஏதோ வேணும். ஐயோ இந்த பன்னிங்க தொலை வேறு தாங்க முடியல, இந்தா சாவுங்கடா. சரி ஓகே, இங்கே தான் பார்க்கும்போது பாக்ஸ் கட்டு கச்சிச்சு வேறு மாதிரி. சரி ஓகே, இப்போ மிஸ்டர் மீட்டிங்கு தான் வருவான். நம்ம அப்படியே வந்துட்டானா இல்லையா? வந்துட்டானா நம்ம அப்படியே நேராக போயிடலாம். சரி ஓகே கேஸ், இப்போ இந்த பாக்ஸ் கட்டு நம்ம ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கலாம். அந்த ட்ரக் இது தான் யூஸ் ஆகும் இந்த பாக்ஸ் கட்டு. நம்ம இது போய் அங்கே போட்டு வச்சிரும். இப்போ இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு கீ இருக்கும். இப்போ இது உள்ள தான் நம்மளுக்கு இன்னொரு சாவி கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இது உள்ள போட்டு வச்சுப்போம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்போ இங்கே தான் ட்ரக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டான்டா தடியன்.
ஓடுறான் அவன் வர்றதுக்கு நாளைக்கு ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே போய் இது ட்ரக்காண்டை போட்டு வச்சுக்கிட்டு இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வேணும். சிடி வேணும்னு நினைக்கிறேன் கைஸ். சிடி அப்புறம் இன்னும் ட்ரக்கு கீ வேணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரக்கு கீ வேறு ஓட்ட முடியுமா இல்லையான்னு தெரில. சரி ஓகே. சரி இப்போ நம்ம மறுபடியும் அப்படியே போய் சிடி எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஐயோ தடியும் வர வந்துட்டான்டா. ஏன்டா டே உனக்கு வேறு வேலையே இல்லையாடா? வயசு இவன் வர விடவே மாட்டேங்கிறான். சரி நம்ம அப்படியே இந்த வழியில் போயிடுவோம். தம்பி டேய், உன்னோட எனக்கு இந்த ஜெயிலை பற்றி நல்லா தெரியும்டா. சரி ஓகே கேஸ். இப்போ நம்ம அப்படியே மேலே போய் சிடி எடுத்துகிட்டு வந்துடும். எங்கே இருக்குது? ஆச்சு பாத்ரூம் கிட்ட வரேன். சிடி இது இந்த போலீஸ்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ், சிடி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே கீழே போய் அந்த ட்ரக்கு கிட்ட போட்டுருவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இது கோடை நான் என்ன தான் போடுறதுன்னு தெரில. ஒரு வேளை கிளிச் ஆகிடுச்சான்னு தெரில. இருங்க மறுபடியும் போட்டு பார்ப்போம். சரி 3 போட்டு பார்ப்போம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் இல்லையா? ஏய் அப்போ என்னடா கோடு? வேறு வந்துடுவான்னு நினைக்கிறேன். 3 2 5 நான் நினைக்கிறேன். அப்பா ஒரு வழியாக ஓப்பன் ஆகிடுச்சு வேறு மாதிரி. அப்பா சரி ஓகே. இப்போ இதில் போய் ஓப்பன் பண்ணுறோம். இதுவே சரி ஓகே. இப்போ இது ஓப்பன் பண்ணுறோம். இதில் என்ன இருக்குது? அது கண்ட்ரோல் பாஸ். ஓகே இது யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். கண்ட்ரோல் பாஸ் வேறு இருக்குது கேஸ். சரி இப்போ சிடி எடுத்துகிட்டு போவோம். அந்த சவுண்டு கன்ஃபார்ம் வருவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி பார்த்துக்கலாம். இதோட நிறைய பேரை பார்த்துட்டோம். இவன் ஒரு ஆளுன்னு சொல்லி பார்க்குறான். சரி மொட்டை தலையன் இங்கே தான் இருக்கிறான். ஓடுறாடே ஓடுறா. ஆஹா மொட்டை தலையன் வேறு வெறித்தனமாக தொத்திங்கிறான் கைஸ். நம்ம அப்படியே இந்த வழியில் தான் போகணும். சரி ஓகே. இருந்தாலும் சுற்றிக்கிட்டு தான் வரணும் பொழுது. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நல்லா சுற்ற விட்றானுங்க கைஸ். ஏற்கனவே வேறு இடத்தெல்லாம் ஒரு சில இடத்துலலாம் தப்பிக்கக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுக்கிறான் அவன் வேறு. சரி இப்போ இந்த ட்ரக்கு கிட்ட இது போட்டுருவோம். இப்போ நம்ம இன்னொன்று ரஸ்டி கீன்னு ஒன்று கீழே பார்த்தோம்ல. இப்போ அங்கே போய் நம்ம எடுக்கணும். இப்போ அந்த கீ எங்கே இருக்குன்னா, அச்சோச்சோ பண்ணி வேற வருது. இந்த பண்ணி தொல்லை வேற தாங்க முடியல. சரி இப்போ அப்படியே கீழே போய் அந்த ரஸ்டி கீயை போய் எடுத்துகிட்டு வந்துடும். எங்கே இருக்குது? அப்பா எத்தனை படி கீழடா போனோம். சரி ஓகே. இப்போ இந்த ரஸ்டி கீ எடுக்கும்போது பிரேக் ஆகிடுச்சான். அதாவது உடஞ்சிச்சான் அந்த கீ. இப்போ இந்த கீயை போய் நம்ம சரி பண்ணணும். சரி இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு இதுவும் நம்ம போய் இதுவாண்ட போட்டு வச்சுக்கணும். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொட்டை தலையன் வேறு வரானா இல்லையான்னு தெரில கைஸ். இங்கே தாண்டாக்குறான். ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையாடா? ஏன்டா என்ன தொத்தது தான் வேலையை வச்சுன்னுக்கிறியாடா டேய்? இவன் வேறு நல்ல வேலை ஈஸி மோடில் இருக்கனால இப்போ இந்த பண்ணிங்க வேறு அடியுமே. அப்பா ஐயோ அப்பா இந்த பண்ணிங்க தொல்லை வேறு தாங்க முடியல. இப்போ மறுபடியும் சுற்றிக்கிட்டு போகணும் கைஸ். இந்த வழியை வேறு அடைச்சி வச்சுக்கிறான். இல்லைன்னா அம்மா நேரம் போயிருக்கலாம். சரி வந்தாச்சு. இந்த ரஸ்டிக்கு எங்கே போட்டு வச்சுப்போம். இது வேறு இப்போ சரி பண்ணணும். இப்போ போய் நம்ம ட்ரக்கு கீ வேறு வேணும் கைஸ். அதுக்குள்ளே ஐயோ ட்ரக்கு கீ வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி இது நாட்டு ஒரு இது உள்ள இருக்குமா? சரி வாங்க இது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ ட்ரக்கு வேறு ஐயோ என்னடா அது? என்னது இது? போடு ட்ரக்கு கீ கச்சிச்சு வேறு மாதிரி. ஷார்ட் கன் அப்புறமா எடுத்துப்போம். இப்போ ட்ரக்கு போய் ஓட்டணும் கைஸ். இப்போ போய் ட்ரக்கு வேறு இப்போ ட்ரக்கு ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வெஸ்டர்ன் மீட்டு மேலே ஒரே ஏற்று தான். சரி ஓகே இப்போ இந்த சைடு போவோம். ஏன்னா ஏற்கனவே அந்த சைடு தான் இருக்குன்னு தான் நம்ம அப்படியே இந்த சைடு போயிடும். அலைய விட்றானுங்க கைஸ். ஆனால் சரி ஓகே இப்போ இந்த ட்ரக்கை நவுத்திடுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு ஓட்டும் தான் நினைக்கிறேன் கைஸ். சரி ஏறியாச்சு. சரி இது ஐயோயோ இந்த பொண்ணு இப்போ தான் ட்ரை பண்ணுதான். சரி நல்லா ஓட்டும்னு நினைக்கிறேன். சாவியை திருவிச்சு ஐயோ வணக்கம்லாம் மாப்பிள்ள தேனியிலேருந்து. கைஸ் அந்த பன்னி வேற ஓடுது கைஸ். அந்த பன்னியை வேற பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. ஐயோ அந்த பன்னி பார்த்தாலே விடாது என்ன. ஐயோயோ தோதாங்குது. ஐயோயோ ஓடுறா ஆடாடே. இந்த பன்னிக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது கைஸ்.
இன்னும் ஒரு அட்டம்ப்ட்டு தான் இருக்குது. அந்த பனி மணல் அது உள்ளே தான் இருந்தது போல இருக்குது கேஸ். டேய் இப்போ தாண்டா நிம்மதியாக இருந்தான். ஏன்டா அந்த ட்ரக்கு எத்தோன்னுக்குது இப்போ எனக்கு. எங்கே இருக்குது இப்போ மறுபடியும் அங்கே போனோம். இப்போ அதுக்கு முன்னாடி பனி வேறு ஐயோ வருதே. ஓடுறா. ஆஹா ஒரு அட்டம் தான் சாப்பிட போகிறான்னு நினைக்கிறேன். ஆஹா பனி வேறு பின்னாடியே தொத்துது கேஸ். ஐயோ அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. ஓ போட்டு பாருங்க. இந்த பனியை வேறு சாவடிக்கணும் அதுக்கு முன்னாடி. ஓகே இப்போ அந்த பனி அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கீயை போய் சரி பண்ணி கீழே போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு இன்னொரு கீயும் கச்சிரும். அது பேர் இன்னும் ஆல்ஃபா செக்யூரிட்டி கீன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி ஓகே. இப்போ வந்து எங்கடா அந்த ரஸ்டி கீ இல்லை புரோக்கன் கீ. இப்போ வந்து அந்த கீ மாதிரியே அந்த சீடியை பார்த்து நம்ம செய்யணும், அவ்வளோதான். அப்போ சீடி உடையாதா என்னவோ தெரில. சரி இப்போ நம்ம போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். சரி ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ அந்த கீயை இது உள்ள போட்டுருவோம். போட்டால் இது என்னடா இடம் டேய் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள இது என்னது கைஸ் ஆல்பா செக்யூரிட்டி கீ நம்மளுக்கு கச்சிச்சு போட வேற மாதிரி. இப்போ நம்ம அப்படியே மேலே போய் அந்த போலீஸை மட்டும் கூட்டின்னு போயிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த பன்னி தொல்லை வர தாங்க முடியல கைஸ். இப்போ எப்படியா இருந்தாலும் அந்த பன்னியை தாண்டிட்டு தான் போனோம். அதுக்கு முன்னாடி ஐயோ அந்த பன்னியோட இந்த பன்னியே பரவாயில்ல உங்களுக்கு வராமல் பாருங்க. சரி நம்ம அப்படியே அப்படி போயிடலாமா. ஐயோ வேணாம் வந்துட்டோம். ஆஹா இப்போ இந்த கீழே வர இந்த 2 பன்னிங்க தொல்லை வர தாங்க முடியாது போல இதே. ஓரா ஐயோ அப்பா அதுங்கிட்டே முட்டிக்குது. சரி இப்போ நம்ம இதை எடுத்துன்னு போய் இங்கே போட்டு வச்சுப்போம். டோரா சாத்துறோம் ஃபஸ்ட்டு. இங்கே போட்டு போய் நம்ம அது செக்யூரிட்டி பாஸ் போய் எடுத்துகிட்டு வந்துடும். செக்யூரிட்டி பாஸ் இல்லை கண்ட்ரோல் பாஸ். அதான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாஸு போனடா போய் அதை ஃபஸ்ட்டு எடுக்கலாம். சரி அது இது ஓப்பன் பண்ணி அது கண்ட்ரோல் பாஸ் தான். சரி எடுத்துருவோம். இதை போய் எடுத்துட்டு நம்ம போய் அங்கே போய் இது சொருவி அந்த போலீஸை வேற கூட்டின்னு வரணும். ஷோ பாடி. சரி இப்போ இந்த கண்ட்ரோல் பாஸை போய் எடுத்துன்னு போய் ஓப்பன் பண்ணுறோம். இந்த போலீஸை கூப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே எதனா இருக்கான்னு பார்க்குறதுலாம் வேலை இல்லை. இப்போ இது போய் அதோடைய இடத்துல நம்ம ஃபிட் பண்ணணும். இது பீட்டா. இதுதான் பீட்டா செக்யூரிட்டி. இது இப்போ வந்து ஆல்ஃபா அது போய் செட் பண்ணணும். ஆல்ஃபா செக்யூரிட்டி இது எங்கடா இருக்குது. அதோ இருக்குது கைஸ். ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் இது பண்ணியாச்சு. இப்போ போய் அந்த இது கூட்டின்னு வரணும். எங்கடா இருக்கிறான் அந்த போலீஸ்காரன். வெளியே போனால் கன்ஃபார்ம் அந்த பண்ணிக்கிட்டு அடி விடும். வேறு வழியில் போய் வெளியே தான் கூட்டின்னு வரணும். இப்போ இப்படியே போயிடுவோம் நேரா. வேறு வழி வேறு அடைச்சி வச்சிட்டாங்க. சரி இப்போ வெளியே தான் போய் கூட்டின்னு வரணும். இந்த பன்னி வேறு அங்கே இருக்குது. சரி அந்த பன்னி அங்கே இருக்குது. நம்ம இப்படி போயிடுவோம். இங்கே வந்தால் மிஸ்டர் மீட் வந்தால் வேலை அவ்வளோதான். சரி இப்போ இங்கே வந்துட்டா அந்த போலீஸ்காரனை வேறு எப்படி கூட்டின்னு வர போகிறோன்னு தெரியலையே. சரி இதை வந்தாச்சுடா வாடா டேய் பயந்தாங்க கோழி பாயலே. வேறு குட் காப்பாங்க குட் காப்பு வாடா டேய். இதெல்லாம் நீ தான்டா பண்ணணும். ஏதோ கைஸ் இவன் காப்பாற்றுற மாதிரியே ஒரு சீனை போடுறான் பாருங்க கைஸ். ஏதோ குட் காப்புன்னு இண்டா. குட் காப்புனாமாண்ணா நீ மிஸ்டர் மீட்டை போட்டு பொழந்து கட்டியிருக்கணும். நீ அப்பயே அம்மா அடி வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட 4-5 வாட்டி அடி வாங்கினான்னு நினைக்கிறேன். 2 டைம் அடி வாங்கினான். சரி ஓகே இப்போ இந்த சாவியை கரெக்டாக அவனும் இது பண்ணணும், நம்மளும் இது பண்ணணும். சரி ஓகே இப்போ அந்த க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதோ இருக்குது. கரெக்டாக மிஸ்டர் மீட் வர வந்துட்டான். நம்ம அப்படியே இந்த க்ரீன் பட்டன் தட்டிட்டா ஷட்டர் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். சரி ஓகே இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வெளியே போகணுன்றான். வாடா ஃபஸ்ட்டு நான் வெளியே ஓடுவேன். சரி ஓகே வந்தாச்சு. அப்பா ஒரு வழியா வந்தாச்சு கைஸ். ஓகே இப்போ வந்து போலீஸ் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இது பண்ணிட்டாரு. தம்பியா என்ன பார்க்குறா பாருங்க கைஸ் எப்படி பார்க்குறான். உங்க தான் அவ்வளோதாண்டியே.
சரி ஓகே கைஸ், வழியாக நம்ம மெயின் டோர் எஸ்கேப் வந்து பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆனில் போட்டுருங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.